பில்லோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓகேயாக இருக்குது. பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம படுக்கும்போது இந்த எண்டு வந்து அந்த எண்டுக்கு உள்ளாடி போயிடுதா, அது எங்கள் பெட்டில் உள்ள பிரச்சனையா இல்லைன்னா இந்த பில்லோனில் உள்ள பிரச்சனையான்னு தெரியல. பட் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா போய் மகாமகியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிவிட்டு சதீஷ் வந்து ரிலையன்ஸ் ஸ்டோர் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும், எனக்குமே கொஞ்சம் பொருள் வாங்கணும். ஆக்சுவலாக நோட் பண்ணணும், லிஸ்ட் எடுக்கணும். இப்போ மகாவுக்கு வந்து டிஷர்ட்ஸ் கொஞ்சம் வாங்கணும். இதுதான் என்னோடய சிம்பிள் நோ மேக்கப் லுக். ப்ரைமர் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். இது டாஸ்லரோட ஐலைனர். ஹென்னா அதெல்லாம் பெருசாக போடுறதில்ல. ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதா. அதனால் முன்னாடி இருக்கிற கொஞ்சம் க்ரே ஹேரை கவர் பண்ணுறதுக்கு மஸ்காரா. இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், நமக்கு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் வாங்கின அந்த பர்ஃப்யூம் இருக்குல்ல, அது. ஸோ இதுதான் என்னோட லுக். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஃபுல் ஹேண்ட் ஃப்ளோரல் அனார்கலி கவுன் மாதிரி. இது சதீஷ் எனக்கு வந்து மிந்த்ராவில் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு வந்து ஒரு துப்பட்டாவும் வரும். ஸோ நல்ல கம்ஃபியாக இருக்கும். ஆக்சுவலி நல்ல ஃப்ளோயியாக இருக்குமா, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, ரெடி ஆயாச்சு, கிளம்புவோமா? அதுக்கடையில் லிஸ்ட்டு போட்டுடலாம். மாதிரி ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக நான் லிஸ்ட்டு போடுவேங்க. இல்லாட்டி தேவையில்லாததை வாங்குவேன், அப்படி இல்லாட்டி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை மறந்துடுவேன். இன்றைக்கி மெயினாக வாங்கக்கூடியது வந்து மகாக்கு டிஷர்ட்டு, அப்புறம் எனக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு செருப்பு, சாண்டல், இன்னொன்று ஏதோ வாங்கணுன்றோம்னா ஃபேஸ் வாஷ். டூத் பேஸ்ட் வேண்டாம், பட் ஷாம்பூ, கண்டிஷ்னர், அப்புறம் கொஞ்சம் ரெசிபி பண்ணணும், அதுக்கு ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, கீழே போய் சதீஷ்ட கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
போகிறோம்? காணிப்போம் பச்சி மோத்த பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டும் பிக்கப் பண்ணியாச்சு. அண்ட் மஹியோட கிறிஸ்மஸ் ட்ரெஸ் பாருங்க, ரெட் கலர், ரெட் அண்ட் க்ரீன் கிறிஸ்மஸ் கலர்ஸ். ஓகே, இப்போ வந்து பிக்கப் பண்ணியாச்சு. ஆன் த வே டு ரிலையன்ஸ். லெட்ஸ் கோ சதீஷ், லெட்ஸ் கோ. என்னடா எதுக்கு மேல? சேர்க்கு மேல பாரு. சேர்ல ஓ சேர்ல தான் தலை உப்பல்ல அதுல பாரு. ஏன் அதுல என்ன இருக்கு? அதுல பாரு, முன்னாடி வச்சு பாரு. காலை தூக்கி கீழ போடு. காலை தூக்கி வச்சிருக்குது பாரு. ஏய், காலை கீழ போடு. ஆமாமா. பிளேனாட் இருந்தனா பாரு. ரைஸ், அதுக்கப்புறம் சௌ பச்சை பயிறு போட்டு பால் கறி, அதுக்கப்புறம் நம்மளோட வடுவாச்சியோட சுட்ட கத்திரிக்காய் சட்னி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். இப்போ தான் வந்தோம், லஞ்ச் முடிச்சாச்சு. நான் மேலே வந்து வாங்கின திங்ஸ் அவங்க கூட காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் இந்த வாட்டி நாங்கள் ரிலையன்ஸில் வந்து வெறும் ட்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் போனோம். அதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப் மிஸ் பண்ணவே முடியாது ஒவ்வொரு ட்ரிப்புக்கும். ஏன்னா அங்கே தான் நிறைய இம்போர்ட்டட் ஸ்டஃப் எல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடையை சுற்றி வர்றதுக்கே. ட்ரெண்ட்ஸில் வந்து மகாக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வாங்கினேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 3-4 தான் வாங்கினேன். மஹிக்கு ஒரு 2 டிஷர்ட் வாங்கினேன். ஸோ அதை உங்கள் கூட காணிச்சிட்றேன். ஜஸ்ட் எவ்ரிடே டிஷர்ட். எஸ், இது வந்து இல்லை மொதல் அம்மா காணிச்சிட்டு அடுத்து நீ வா. ஸோ இது வந்து மகாக்கு ஒரு எல்லோ கலர் ஜஸ்ட் சிம்பிள் டிஷர்ட் தான். இதில் முக்கால்வாசி எல்லாமே DNMX பிராண்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து 199. மகா இது 199 rupees தான். இது பார்க்கவே இல்லை நான். பாருங்க, ஒரு பிளெயின் டிஷர்ட். இதை போட்டு பாரு. இது மகா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டு வாங்கின வெனம் அப்படிங்கிற டிஷர்ட். ஸோ இது வந்து மார்வல் பிராண்டு, 399 rupees. டிஸ்னி பிராண்டு, ஆனால் DNMX தான். ஹகுனா மச்சாச்சா 399. அம்மா எனக்கு கட்றேன். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாரு. கிரீன் கலர்ல இதுவுமே DNMX 199. அடுத்து மஹி குட்டிக்கு, ஆக்சுவலி மஹிக்கு வந்து நாங்கள் பிளாக் கலரில் தான் வாங்கினோம். ஏன்னா மஹி வந்து அவங்க அப்பா கூட சபரிமலை போகிறோம், அதுக்கு வேண்டி. ஹேண்டில் இந்த டிஷர்ட் பிளாக் கலரில் 499. பிளாக் கலர் பேண்ட்டு 499. ஆக்சுவலி மஹிக்கு தான் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. இது ஜஸ்ட் ரெகுலர் பேண்ட்டு 599. ஸோ இது ஒரு பிளாக் கலர் பிளெயின் டிஷர்ட், ஒரு பாயிஷ் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் 399. அவ்வளோதான். இதுதான் எங்களோட குட்டி ஷாப்பிங் ஹால். ஓகே, செல்லர்ஸ்க்கு போயிருந்தோம்னு சொன்னதுல அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம். அதை வந்து ஒரு டேஸ்ட் டெஸ்ட் மாதிரி பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆச்சா எடமாமே, ரோஸ்டட் எடமாமே. செம்ம ஸ்பைசியாக இருக்க போகுது. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் ரொம்ப நான் நினைச்ச அளவுக்கு கிரன்ச்சியாக இல்லை. அப்படிதானே? 10க்கு இது எவ்வளோ மார்க்? 10 out of நல்லாவே இல்லை. 10 out of 0. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் நல்லா தான் இருக்கும். அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். 5. எனக்கு வந்து 8 கொடுப்பேன் நான். பிகாஸ் இது வந்து ஒரு அடல்ட் ஸ்நாக் மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து இந்த நியூட்டலை உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு நியூட்டலா பிரெட்சல் ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் சைடில் ஒரு டிப்பிங் சாஸ் மாதிரி நியூட்டலா இருக்கு. மேபி அந்த நியூட்டலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா மேலே ஆயில் இருக்கு. ஓகே, எனக்கு தான் வருதா ஒரு வியர்டான ஒரு ஸ்மெல்லு இல்லையா? என்ன ஸ்மெல்? ஏதோ ஒரு வியர்டான ஒரு ஸ்மெல், அரோமா மாதிரி ஏதோ ஒன்று வருது இதுல இருந்தா. ஆமா இல்லை? மஹிக்கு பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. மஹி 9 out of 10.
மீ ஒரு 7 out of 10. மால்டீசர் ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. அம்மா அப்பா பாவம். 10 out of 10. எதுக்குமே கொடுக்க முடியாது. சும்மா இல்லை, மால்டீசர்ஸ் வந்து ஆல்வேஸ் வின். கிளாசிக் பாக்கி. இந்த தீக்குச்சி, இந்த கம்பி மத்தாப்பில் தீப்பெட்டி மத்தாப்பு இருக்கும்ல, ஸோ அதே லுக்கு தான். ஒரு டீ கூட ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா 10 out of 10. பாக்கியில் நெக்ஸ்ட் ஃப்ளேவர் மாச்சா வந்து ஒரு க்ரீன் கலர் கோட்டிங் இருக்கு. இதில் வந்து இந்த ஒயிட் சாக்லேட்டோட டேஸ்ட் தான் நல்லா வருது, மாச்சாவோட ஃப்ளேவர் அவ்வளோவா வரல. ஓகே, இதுதான் எங்களோட ஈவினிங். டேஸ்டர்ஸ். ஸோ ஷாப்புக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இங்கே இந்த செல்லர்ஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விப்ட் க்ரீம் வந்து அந்த பாட்டில் கேனில் கிடைக்கும்ல, அது வந்து இருந்துச்சா, உடனே வாங்கிட்டேன். இப்போ மஹி வந்து என்ன சொல்லுவான்னா, அவள் வாயில் நான் அடிக்கணுமா, அதனால மகா லைட்டாக அடி. இப்படி அப்படிலாம் பண்ணாண்டாண்டா, சும்மா சரிச்சா போதும். இங்கே இதில் வந்து மேலே ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது, இதை லைட்டாக இப்படி இதை அமுக்குனாலே உங்களுக்கு வாயில் வந்துடும். எப்படி இருக்கு? வெறும்போலெல்லாம் நல்லா இருக்காது, ஜஸ்ட் டாப்பிங்க்கு தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இனி வந்து நமக்கு இந்த டெக்கரேஷனுக்கு எதுக்காவது தேவை அப்படின்னா, இந்த பேன் கேக்ஸ் மேலே வைக்கிறதுக்கோ மில்க் ஷேக் மேலே வைக்கிறதுக்கெலாம் தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஆமாம், ஈவினிங்க்கு மேலே vlog எதுவுமே எடுக்கல. இப்போ நல்ல டைம் ஆயாச்சு. இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா 9 o'clock ஆச்சு. குட்டீஸ் எல்லாம் மேலே படுக்க போயிட்டாங்க. நாளையோடி ஸ்கூல் முடியுது, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ மெயினாக எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீஸ் கேக், அதை வந்து சீஸ் கேக் ரெசிபி நேற்றுள்ள விலாகில் இருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, அக்கா நீங்கள் வந்து கிச்சனில் காலையிலேருந்து இருக்கீங்களே, உங்களுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. என் கால் வலியை போக்குறதுக்கு தான் நான் 2 குட்டீஸ் போட்டிருக்கேன். பண்ணுவா ஏசம்மா. ஸோ இவங்க குட்டீஸ்ட்டை வந்து கால் மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் செல்லம் போல் 2ம் பண்ணும். நம்ம பிரைப் ஏதாவது பண்ணணும். நம்ம வந்து பிரைப் ஏதாவது கொடுத்தோன்னா சாக்லேட் செஞ்சு தரேன், அப்படி இல்லாட்டி நம்ம மூவி பார்ப்போம். 1 2 3 1 to 20 இருக்குது. 3 எஸ் அப்படின்னு சொன்னால் 2ம் இந்த பாருங்க. அடுத்து இங்கே வந்துருக்காங்க, அப்படி குனிஞ்சே தான் இருப்பா. இதுங்க ஓகே. இளவரசிகள் அங்கே ஃபுட்டில். தேங்க்யூ. இவா ஒரு காலை மசாஜ் பண்ண, இவா ஒரு காலில் வந்து எனக்கு க்ரீம் போட்டு பண்ண. இப்படி தான் என்னோட டேஸ் போகுது. எஸ், நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல், அதோடு முடிஞ்சு. ஓகே, தேங்க்யூ மை ஏஞ்சல்ஸ். இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லுங்க. பாய் அப்பா. பாய் பாய்.